மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும். இன்றும் கூட அநேக செய்திகளிலே தேவன் இருக்கிறார் என்று அறிந்தும் கூட தேவனை யார் என்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி பார்த்தோம். பிறகு பொதுவான ஒரு வெளிப்பாடு, இந்த இயற்கையை பார்க்கும்போது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று ஒரு பொதுவான வெளிப்பாடு இருக்கிறது. ஆனால் யார் அந்த உண்மையான தேவன்? ஆயிரக்கணக்கான தெய்வங்களுக்குள்ளே எது உண்மையான தெய்வம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், நம்ம எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு விசேஷ வெளிப்பாடு தேவையாக இருக்கிறது என்று சொன்னோம். அந்த விசேஷ வெளிப்பாடு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுனால் வருகிறது. யாரோ வந்து சொல்கிறாங்க, இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு, நாம் அவரை ஏற்றுக்கிட்டா அவர் செஞ்ச பரிகாரம் நமக்கு பலிக்கும், நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறலாம். முதல்ல பாவத்தை தொலைக்கலாம், பாவத்தை தொலைச்சிட்டு நம்ம பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளையாக வாழலாம், முடிவில் பரலோகம் போகலாம். இப்படி யாரோ சொல்கிறாங்க. அந்த சொல்லப்படுவதுதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதுதான் ஒரு விசேஷ வெளிப்பாட்டை இருதயத்தில் கொடுக்கிறது. இங்கே பாருங்கள், எல்லா மனிதருடைய இருதயத்திலும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. என்றைக்கு முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு பிரிக்கப்பட்டானோ அன்று முதல் மனுபுத்திரர் எல்லாருடைய இருதயங்களிலும் ஒரு ஏக்கம் இருக்கிறது. நாம் விட்டுட்டு வந்த அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும், அந்த கடவுள்கிட்ட போகணும், அந்த கடவுளோட ஒப்புரவாகணும், நம்முடைய தப்பு தண்டாக்கள்லாம் தொலையணும், நம்முடைய பாவங்களை தொலைக்கணும், நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் வேணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஒரு ஏக்கமாக எல்லா மனிதருடைய இருதயங்களிலும் இருக்கிறது. அப்போ அதனால தான் இயற்கையை பார்த்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிற ஆள் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட உடனே அப்படியா பாவம் தொலையுமா, நாம் மறுபடி பரிசுத்தம் ஆகலாமா, அந்த நாம் இழந்து போன தேவ பிரசன்னத்தை திரும்ப பெறலாமா, தேவனோட கூட நம்ம இணைக்கப்பட்டுடலாமா, ஆதாம் பாவம் செஞ்சு தேவனை விட்டு பிரிக்கப்பட்டுட்டானே, இப்போ நம்ம இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டால் தேவனோட கூட மறுபடி இணைக்கப்பட்டுடலாமா என்று நினைத்த உடனே ஒரு பெரிய விருப்பம் வருகிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. அது வரைக்கும் கடவுளை தேடி எங்கேயோ போன மனிதர்கள், எங்கே வனாந்தரத்துக்கு போவாங்க, காடுகளுக்கு போவாங்க, முனிவர்கள்லாம் போய் காடுகளில் இருந்து நிஷ்டை பண்ணினாங்க. இப்படி எவ்வளவோ காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம். கடவுளை தேடி எங்கெங்கேயோ போகிறாங்க. சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போவாங்க, கடலுக்கு போவாங்க, சமுத்திரத்துக்கு போவாங்க, ஆறுகளுக்கு போவாங்க. எதுக்கு? பாவங்களை தொலைக்கிறதுக்கு. ஆனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு பாடு பாவம் தொலையலைங்கிறது தானே பிரச்சனையே. ஆனால் இங்கே இந்த இயேசுவை பற்றி சொல்லி இவரை ஏற்றுக்கொண்டா பாவம் தொலைகின்ற போது மனதுக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வருகிறது. ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையாங்கிறது அடுத்தபடி. எல்லா மனிதர்களுடைய இருதயங்களிலும் இந்த செய்தி வந்தவுடனே ஒரு வெளிப்பாடு வருகிறது. அது என்ன வெளிப்பாடு? ஆமாம், மனிதன் செய்த பாவத்துக்கு யாரோ ஒருத்தர் பரிகாரம் பண்ணணும். இப்போ நம்ம அநேகம் பரிகாரங்களை செஞ்சு பார்க்குறோம், ஆனால் அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் இங்கே ஒருத்தர் பரிகாரம் பண்ணியிருக்கிறாராம், ஏற்றுக்கிறலான்னு சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மனநிலை வருகிறது. அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனேயே இருதயத்தில் ஒரு சமாதானம் வருகிறது. அப்புறம்
பாவமெல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற உணர்வு வருகிறது. அதனால் பாவத்தை தொலைத்து விட்டபடியால் இன்னொருக்கா பாவத்தை தொலைக்க எங்கேயோ போகணும், அலையணும், பரிகாரம் பண்ணணும், அது ஒன்றுமே தேவையில்லாமல் போய்விடுகிறது. இங்கே ஒருவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்திருக்கிறார். இது எல்லாம் இருதயத்திலே உண்டாகிற ஒரு வெளிப்பாடு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு. நம்ம நிறையா பாடம் படிக்கிறோம், நிறைய வாழ்க்கை அனுபவங்களை பார்க்குறோம். ஆனால் அவைகளுடைய பிரயோஜனம் ஒரு அளவுக்கு தான். ஆனால் இருதயத்தில் தேவனுடைய ஆவியானவர், கடவுளே நமக்குள்ளே வந்து வெளிப்பாட்டை கொடுத்து, இந்த பார் நான் தான் இருக்கிறேன் பார் கடவுள், இந்த ஆதாம் என்னை விட்டுட்டு தான் போயிட்டான், நீதி என்கிட்ட திரும்பி வந்தேன்னா உன்கிட்ட இருக்க பாவத்தை தொலைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற அந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் தெரிகிறது. ஏற்றுக்கொண்ட உடனேயே இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி விட்டது, இப்பொழுது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் பாவி அல்ல அப்படியெல்லாம் தோணுது. இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க யாரும் அதுக்கப்புறமா கடவுளை தேடி எங்கேயும் போகிறதில்ல. இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். இன்றைக்கு சபை மக்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பின்னணியிலே எத்தனையோ விதமான வழிபாட்டு பின்னணிகளில் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கேயெல்லாம் திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இந்த இயேசுக்கிட்ட வந்த உடனேயே பாவம் தொலைஞ்சிருச்சு, நம்ம கடவுளே பிள்ளை ஆகிட்டோம், ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது, இன்றைக்கி விட்டாலும் பரலவும் போயிடுவோம் என்ற இந்த வெளிப்பாடு, இதை வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. சும்மா சொல்லி 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 அடித்து ஏற்றலான்னாலும் ஏற்ற முடியாது. எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அங்கே இல்லைன்னா இல்லை தான். அதனால் இன்றைக்கி எவ்வளவோ இடங்களிலே போய் பாவத்தை தொலைக்க என்னவெல்லாம் செய்கிறார்களே, அவ்வளவு வீண் என்று அவர்கள் அறிந்து விட்டார்கள். நான் 15 வருஷம் போனேங்க, 16 வருஷம் போக போகிறேன். ஏன் 16 வருஷம் போகிறேன்? 15 வருஷம் போய் வேஸ்ட்டு. ஆனால் இந்த இயேசு இடத்துல வருகிற மனிதன் ஒரே தடவை இயேசு விட்ட வந்தவுடனே பாவங்கள் தொலைந்து விட்டது என்று சொல்லி அவன் எவ்வளவு நிம்மதியாக இருக்கான் பார்த்தீங்களா? இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். என்னன்னு கேட்டால், இந்த சுவிசேஷம் யாருக்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவருடைய இருதயத்தில் வெளிப்பாடு உண்டாகிறதுங்கிறது உண்மை. இந்த இயேசுதான் தேவனுடைய குமாரன், பாவம் இல்லாமல் பிறந்தார், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார், இதெல்லாம் வெளிப்பாடாக வந்துடுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நடக்கிற ஒரு காரியம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இயேசு நமக்கு வேணுமா வேண்டாமா, அது ஒரு தீர்மானம் அவங்கவங்க தான் எடுக்கணும். அதாவது வெளிப்பாடு வந்தாச்சு, நம்முடைய பாவம் தொலைவதற்கான வழி உண்டாகிவிட்டது. ஆனால் இந்த இயேசுனார் எனக்கு வேணுமா வேண்டாமா, இது ஒரு கேள்வியான்னு கேட்காதீங்க. முதல் மனிதனாகிய ஆதாம் கூட இயேசு வேணுமா பிசாசு வேணுமா, இந்த ஜீவ விருட்சம் வேணுமா, இந்த பிசாசுக்கு ஏற்ற மரண விருட்சம் வேணுமா, இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டா சமாதானமாக இருக்கும், பரலோகத்தில் இருக்கலாம், இந்த மரணத்துக்கு ஏதுவான விருட்சத்தில் பழத்தை சாப்பிட்டா நன்மை தீமை தெரியும், ஆனால் செத்துருவோம், செத்து நரகம் போயிடுவோம். பாவத்துக்கு அடிமையாக பிசாசுக்கு அடிமையாக நரகம் போய வேண்டிய நிர்பந்தம் அதெல்லாம் வருகிறது. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், கடவுளோடு கூட இருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு சாகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் கூட இந்த மனுஷன் அந்த செத்தா பரவாயில்ல, பாவியானா பரவாயில்ல, பிசாசுக்கு அடிமையாக இருந்தால் பரவாயில்ல, நரகம் போனால் பரவாயில்ல, இந்த கடவுளானா வேண்டாம். எப்படி? இந்த கடவுள் எனக்கு வேண்டாயா, நான் இந்த பிசாசு கூட சேர்ந்து பாவியானா பரவாயில்ல, நரகம் போனால் பரவாயில்ல, அப்படி ஒரு தீர்மானத்தை ஆதாம் எடுத்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அப்படி வெளிப்படையாக எழுதியிருக்கா? இல்லை. என்ன எழுதியிருக்கு? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? எல்லா விவரமும் தெரிஞ்சு அப்புறமும் அவன் அந்த பழத்தை சாப்பிட்டான்னு தான் வருது. அப்போ எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் எடுத்தான் பார்த்தீங்களா? கடவுள் வேணுமா வேண்டாமா, இந்த பாவம் வேணுமா வேண்டாமா, இந்த விஷயத்தில் அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இன்றைக்கும்
இந்த சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்படுகிறது. பைபிளில் ஒரு வரி போட்டிருக்குது, இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு. இந்த சுவிசேஷம் உலகெங்கும் அறிவிக்கப்பட்டு முடித்த பிறகு தான் முடிவு வரும்னு இயேசுவே சொல்கிறார். ஆக இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுற வேலை நடக்குது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் எவ்வளோ பேர், வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் எவ்வளோ பேர்? ஆதாம் இயேசு எனக்கு வேண்டாம், தேவன் எனக்கு வேண்டாம், பரலோகம் வேண்டாம், எனக்கு இந்த பாவம் போதும், பிசாசு போதும், நரகம் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு அந்த பழத்தை சாப்பிட்டு நான் பிசாசோட பிள்ளைன்னு பத்திரத்தில் கையெழுத்து போட்ட மாதிரி போட்டான் அன்னைக்கு. இது என்ன சிக்கல்? ஆதாமுக்கு தெரியாதா யார் கடவுள்னு? தெரியும். இந்த பிசாசு யாருன்னு தெரியாதா? தெரியும். எல்லாம் தெரிந்து கொண்டு அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கே மனிதனுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியம். எனக்கு இது வேணுமா வேண்டாமா என்று சொல்லி தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை மனிதனுக்கு இருக்கிறது. இங்கே பாருங்க, மனிதனுடைய மனதில் அறிவுத்திறன் இருக்கிறது. நம்ம அறிவில் அதிகமாக வளரலாம். உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், ஆத்திரம், வெறியா, ஏதாவது இன்பமாக எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் எமோஷன்ஸ், உணர்ச்சி வசப்படுதல். அடுத்து நாம் தீர்மானம் எடுக்கக்கூடிய திறமை நம்முடைய மனதில் இருக்கிறது. இது வேணுமா வேண்டாமா, இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது முதல் கொண்டு ஒரு தீர்மானத்துக்குள்ளே தான் போகுது. இன்றைக்கி பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும், அதனால் இதை சமைக்கலாம், அது ஒரு தீர்மானம். இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தீர்மானம். இப்படி மனிதன் தன்னுடைய தீர்மானங்களின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறான். பொய் சொல்லிக்கலான்னு தீர்மானிக்கிறானா, அப்போ அதோட பொய்யின் வழி. இல்லைங்க, பொய்யெல்லாம் வேண்டாங்க, நம்ம உண்மையாக இருந்து இருக்கிற மட்டுக்கு ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உண்மையோட, நல்ல அன்போட, நல்ல மனுஷனாக இப்படி வாழ்ந்துறது நல்லதுன்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அவன் ஒரு வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கிறான். இன்றைக்கும் கூட இந்த சுவிசேஷம் வரும்போது எல்லாருக்குள்ளே வெளிப்பாடு விடுகிறது. ஆனால் தீர்மானம், ஒரு சிலர் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கலான்னு தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அதோடு சேர்ந்து இனி பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானமும் வரும். ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்கே, எனக்கு தொடர்ந்து பாவம் செய்யணும், இயேசு வேணும் ஆனாக்கா பாவம் வேணும், அது கிடைக்க. அதனால் அவங்க இனிமேல் இந்த இயேசு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு போயிடுறாங்க. அதனால் இந்த மனிதனுடைய இருதயம் தன்னுடைய தீர்மானத்தினாலே இவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. கடவுள் பக்கம் போகிறானா அல்லது பிசாசு பக்கம் போகிறானா, இப்படி ஒரு தீர்மானம் எடுத்த உடனே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷமாக பேசி அவங்களோட இருப்பாங்க. ஆனால் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க ஐயையோ இவங்கள்ட்ட போனாவே ரட்சிக்கப்படுன்னு சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு நமக்கு வம்பு, அவங்ககிட்ட கிட்டே போக வேண்டியதில்லை, நம்ம வேறு பக்கம் இங்கிட்டு போயிடுவோம், அந்த ஆளுங்கிட்ட வர்றாரு நம்ம இங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அதனால் நம்ம இது என்ன சொல்லிடலான்னு நினைக்கிறீங்க, இந்த சுவிசேஷம் இவர் தான் தேவன், இந்த இயேசு தான் பாவத்துக்கு பரிகாரம் செய்த இரட்சகர் அப்படியெல்லாம் தெரிஞ்ச உடனே ஒன்று இந்த மனுஷன் கர்த்தர்கிட்ட வர்றான் அல்லது கர்த்தரை விட்டு போகிறான், கிட்டே வர வேண்டாங்கிறான். ஆக இந்த தீர்மானம் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுது பாருங்கள். கடவுள் எனக்கு வேணும், நான் கர்த்தர்கிட்ட வந்துடுறேன்னு தீர்மானிக்கிறான். அப்போ அவன் சக விசுவாசிகளோட கூட ஒரு உறவோட அன்போட அவங்க ஒரு ஐக்கியத்தில் சபைக்கு போய் பைபிளை வாசித்து ஜெபம் பண்ணி பிரசங்கம் கேட்டு நம்ம கடவுளுடைய பிள்ளையாக வாழலான்னு அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து அந்த கூட்டம் அது ஒன்று சேருது. ஆனால் இந்த இயேசு வேண்டான்னு
பாவம் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, பொய் சொல்லாமல் எப்படி பிழைக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்துக்கு விரோதமாய் பொய்களை பற்றி கொண்டு அப்புறம் அதுக்கேட்ட ஏற்ற ஒரு கூட்டம் சேரும் பாருங்க, பொய்கார கூட்டங்கள். அது சேரும். என்ன தப்பு பண்ணாலும் அதை பண்ணுறதுக்கு கவலைப்படாது, விரும்பி பாவங்களை செய்வார்கள். அந்த பாவ இன்பங்களில் பெரிய சந்தோஷம் காண்பார்கள். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரிவினை வருகிறது. என்னது? இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்கெல்லாம் கூட ஒரு கூட்டம், ஏற்றுக்கிறாதவங்களாம் நேராக ஆப்போசிட்டாக அடுத்த சைடு கூட்டம். இதை தனியாக பிரிஞ்சு இருந்துட்டால் பரவாயில்ல. கொஞ்ச காலம் கழித்து இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க அவங்களாம் நரகத்துக்கு போகிறாங்க. யார்கிட்டயாச்சும் சொல்லி தப்பி தவறி அவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டால் பரலோகம் போகலாமே அப்படின்னு சொல்லி இவங்க போய் அவங்ககிட்ட பேசவும் செய்வாங்க. அந்த ஆளுங்க ஏய் கிட்ட வராத பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சண்டைக்கே கூட வந்துடுவாங்க. இது நான் ஏதோ விளங்குற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் வரலாற்றை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஆதாம் ஏவாளுடைய காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வருகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் அநேக இடங்களில் இந்த சபை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எல்லாம் நடக்குது. அப்போ உலகெங்கு இருக்கக்கூடிய இடங்களிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் ஆங்காங்கே உலகெங்கும் இருக்கிறார்கள். இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அந்த ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக, பரலோகத்தின் பிள்ளைகளாக பூமியிலே ஆங்காங்கே வாழுகிறார்கள். இதை தான் சர்ச்சு, யூனிவர்சல் சர்ச்சுன்னு சொல்லுவோம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்று சேர்த்தா அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக, சபை மக்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத எல்லாரும், மீதி எல்லாரும் அவங்கெல்லாம் உலக மக்களாக இருக்கிறார்கள். இந்த உலக ஆசாபாச இன்பங்கள், பாவங்கள், பொய்கள், எல்லா விதத்திலும் ஏமாற்று, லஞ்சம், ஊழல், பித்தலாட்டம், பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், கொள்ளைகள், அது எல்லாமே அவங்க வட்டத்தில் ரொம்ப பிரபலமாகிருது. அது மட்டும் இல்லை, அந்த கூட்டத்தில் கடவுளை தேடுறாங்கன்னு சொன்னேன்ல, எல்லா மனிதர்களுக்குள்ளும் கடவுளை தேடணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த ஏக்கம் அப்புறமா அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யுது. இயேசுனார் வேண்டாம், ஆனால் அங்கே போய் அந்த கூட்டத்தில் சேர்ந்தவரப்பா உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கே, கடவுளை கண்டுபிடிக்கணும், பிடிக்கணும், அவரோட போய் சேரணும், அப்படி இருக்கே. அதனால் அந்த ஏக்கத்தினால ஏதோ ஒரு சாமியை கும்பிடுவாங்க, நோ யூஸ். அப்புறம் வேற ஒரு சாமி, அதுவும் நோ யூஸ். அப்புறம் இன்னொரு சாமியை கும்பிடுவாங்க, அதுவும் நோ யூஸ். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த கூட்டம் பல தெய்வங்களை வழிபடுகிற கூட்டங்களாய் மாறிவிடுகிறார்கள். மானோத்தீசம், ஒரே கடவுளை கும்பிடுற கூட்டம். பாலித்தீசம், அநேக தெய்வ வழிபாடுகள் உள்ள கூட்டம். இதை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் கூட நீங்கள் ஒன்று சற்று கவனித்து பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் லேசில் ஒன்றும் பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு, அநியாயத்துக்கு கையை நீட்ட மாட்டாங்க. அவர் குடும்பமானவரை தங்களை கடவுளுக்கு ஏற்ற நற்குணசாலிகளாய் காத்து கொள்வதிலே உண்மையாக இருப்பார்கள். ஒழுங்காக பைபிள் வாசிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. ஏதோ தப்பு தட்டா ஆகிட்டு ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருப்பாங்க. அது அந்த கூட்டம் அப்படி இருக்கும். இன்னொரு கூட்டம் இருக்கே, அது ஏதாவது தப்புன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்புறம் அதை விட ஏதாவது பெருசாக தப்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்கே ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சிறு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அங்கே திருடுறதுக்கு என்ன கிடைக்கும்? பென்சிலு, ரப்பரு, அது மாதிரி ஐட்டங்கள் திருட கிடைக்கும். ஆரம்பிக்கிறப்ப ரப்பர் திருடுவாங்க, பென்சில் திருடுவாங்க, இப்படி ஆரம்பிக்கிறது. அப்புறம் வாழ்க்கையில் பெரிய அளவில் வந்த ஒரு பாடு பெரிய பெரிய திருட்டுகள், பெரிய பொய்களினாலே ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது, அது அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது. வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு இல்லாமல்
வேலையும் செய்வாங்க, சம்பாதிக்கவும் செய்வாங்க. ஆனால் அடுத்தவங்களை அபகரிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அது ரொம்ப அதிகம். திருட்டு தண்ணீர் தித்திக்கும்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது. தண்ணி கூட திருடி குடித்தா அது இனிக்குமா? தண்ணிக்கு டேஸ்ட்டே கிடையாது. ஆனால் தண்ணியை திருடி குடித்தா அது இனிக்குமா? திருட்டு தண்ணீர் தித்திக்கும்னு. அதாவது அதில் தித்திப்பு இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே ஒரு இன்பம் வருகிறது. அதுபோல் இந்த பாவிகள் தொடர்ந்து அதிகமாய் பாவம் செய்கிறதில் அவர்கள் முன்னேறுகிறார்கள். பாவம் செய்கிறதில் முன்னேறி பலவிதமான பாவங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பெருகி வருகிறதை கண்டாலும் கூட பரவாயில்ல, நம்ம நல்லா இருக்கோம்ல, இருப்போம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இது பொதுவாக கொலை, கொள்ளை, ராபரி இதெல்லாம் வந்தாலும் கூட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். பாலியல் குற்றங்கள் அதிகமாகின்றன. இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு பரிசுத்தமாக இருக்கிறேங்கிறவை சின்ன தப்பு பண்ண, ஐயோ நோனோ நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அதிலேருந்து கூட மனம் திரும்புகிறான், ஒழுங்காகிறான். ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கிற மாட்டேன்னு போனாங்கல்ல, அவங்க ஒரு பாவத்துக்கு மேலே இன்னொரு பாவம், இன்னொரு பாவத்துக்கு மேலே இன்னொரு பாவம், அப்படி அதில் ஒரு ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. இப்போ கொஞ்சம் பாவம் செஞ்சோடனே இன்பம், ஆனால் அது பத்தலையே. அப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பு, அப்புறம் அடுத்த ஸ்டெப்புன்னு போய் கடைசியில் எந்த நிலைமைக்கு போயிடுறாங்கன்னா பாவத்தோட உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாங்க. பாலியல் பலாத்காரமும் கொலையும். என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பாலியல் குற்றமே தப்பு, அவங்க பாவம்னு தெரிஞ்சுட்டு அவங்க பாவம் செஞ்சாலே தப்பு. அப்புறம் அது குற்றம், பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு கொன்று விடுறது. இது அல்லாமல் இது நீங்கள் பைபிளில் இதெல்லாம் எடுத்துக்காட்டு இருக்குது. சோதோம் கொமரா அப்படின்னு 2 பட்டணங்களில் இருந்த மனிதர்கள் இப்படி பாலியல் குற்றங்களில் ரொம்ப அதிகரித்து போயிட்டாங்களாம். பாவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போய் அதனால் தேவன் அவர்களை அழிக்க வேண்டி வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அழிக்க வேண்டி வந்ததுன்னா, கடவுளுடைய ஆட்களே இவங்க பிடிச்சு அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி அனுபவிக்கணும்னு நினச்சாங்க. 2 தூதர்கள் மனுஷர் வேஷமாக போனாங்க. அப்போ அங்கே இருக்க ஊரில் இருக்க அந்த பொல்லாத ஜனங்களெல்லாம், இந்த 2 பேர் உன் வீட்டுக்குள்ளே வந்தான்ல, அவங்கள கொண்டு வாங்க, வெளியே கூட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த எந்த வீட்டுக்குள்ளே அணைஞ்சாங்களோ அவங்களிருந்து அவனை வெளியே கூட்டு வர சொல்கிறாங்க. கடைசிக்கு என்ன ஆகி போச்சு, அந்த தூதர்கள்லாம் இந்த பட்டணத்தையே அழிச்சிட்டாங்க. சோதோம் கொமராவை அழிச்சிட்டாங்க. வானத்திலேருந்து அக்கினி இறங்க பண்ணி அவர்களை அழிச்சுட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னா இந்த ஆளுங்க அவங்களுக்குள்ளே பாவம் செஞ்சு விரும்பி பாவம் செஞ்சால் கூட அது ஒரு மாதிரி, பாவம் செய்ய மாட்டேங்கிறான் அவனையும் சேர்த்து இழுத்து பிடிச்சி அவனை கெடுத்து அசுத்தப்படுத்தி தீட்டுப்படுத்தி அப்படியெல்லாம் செய்யணுன்னு அவன் மற்றவனை கெடுக்கிறான் பாருங்கள். அப்போ கடவுளுடைய நியாய தீர்ப்பு வந்துடுது. எகிப்து தேசத்திலேருந்து இஸ்ரவேலர் வெளியே வந்தப்போ, இஸ்ரவேலர் போக விட்டுருந்தா அந்த பார்வோனும் எகிப்தியரும் நல்லா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த இஸ்ரவேலர் திரும்பி தப்பி போகிறாங்களே, விடக்கூடாது, போய் பிடிச்சிட்டு வரணும்னு அவங்கள கொல்லணும்னு போகிறாங்க. அப்போ கர்த்தருடைய ஜனங்களை கொல்லணும்னு வர்றப்போ கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துடுதில்ல. அதனால் அந்த செங்கடலில் எகிப்தியர் சேனையும் பார்வோனும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அதுபோல் இந்த சோதோம் கொமராவில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களும் கூட அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள்? அந்த வழியாக போன கர்த்தருடைய ஜனம் எவனாவது போனாக்கா அவனை பிடிச்சி தீட்டுப்படுத்தி கெடுத்து நாசமாக்கி அதை யார் கர்த்தர் அனுபவிப்பாரா? அப்போ தான் அந்த பட்டணம் அழியுது. சோதோம் கொமரா 2 பட்டணங்களும் அது அடையாளமாக இருக்கின்றன. இன்றைக்கும் பைபிள் வாசிக்கிறவங்க எல்லாருக்கும் சோதோம் கொமரான்னா என்னென்னு அர்த்தம் தெரியும். அப்படி இந்த உலக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டவன்
தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம், இன்னும் கொஞ்சம் பரிசுத்தம், நான் இயேசுவை போல் ஆகணும், கடவுளை போல நான் பரிசுத்தமாகணும் அப்படின்னு வாழ்நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தில் முன்னேறுறான். தப்பி தவறி எங்கேயாவது பாவத்தில் விழுத்துறான், ஐயோ நமக்கு தகாதுன்னு சொல்லி உடனே எந்திரிச்சு அந்த பாவம் வேண்டான்னு நிராகரித்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறான். ஆனால் இந்த இயேசு வேண்டாம் என்று நிராகரித்த, சுவிசேஷத்தை நிராகரித்த கூட்டங்கள் எப்படி தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான பாவத்துக்குள்ளே போய் பாவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போய், பாவத்தின் உச்சக்கட்டம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவ கூட்டம் இங்கே பரிசுத்தமான கூட்டம், இது நரகம் போகிற கூட்டம், இது பரலோகம் போகிற கூட்டம். அப்போ அவங்களுக்கு ஆத்திரமாக இருக்குது, இவங்க மட்டும் பரலோகம் போகிறதா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினாலே வம்பிழுத்து விடுவார்கள். அப்புறம் இந்த பரிசுத்தமாக கடவுளுடைய பிள்ளையாக வாழ்கிறவங்களெல்லாம் கொள்றேன்னு தான் அலைவாங்க. வரலாறு இது போன்ற சம்பவங்களால் நிறைந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஆதாம் ஏவாள் அவங்க பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, காயின் ஆபேல். காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். அந்த ஆபேல் நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பக்கம் வந்துட்டான். அவருக்கு எப்படி பலி செலுத்தணுமோ அதை செலுத்தினான். இந்த காயின் நோ, என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு அவன் வேறு மாதிரி பலி செலுத்தினான். அந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஒருத்தன் கடவுள் சைடில் இருக்கான், ஒருத்தன் இந்த பிசாசு சைடில் இருக்கான். என்ன ஆச்சுன்னு பார்க்குறீங்க? இந்த காயினுக்கு பொறுக்கலை, இவன் மட்டும் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறது, இவன் மட்டும் பரலோகம் போகிறதா அப்படின்னு சொல்லி அந்த ஆபேல்கிட்ட ஏதோ பேசினானா, தோட்டக்காட்டில் போய் அங்கே இருக்கும்போது பேசினானா, திடீர்னு கோபம் வந்து அந்த ஆபேலை போட்டு தள்ளிட்டானா, கொன்னே விட்டானாங்க. இந்த பகை இது ஆபேல் காயினை அடிக்கலை, பிடிக்கலை, இவன்கிட்ட திருடலை, என்னமும் செய்யலை. அவன் பாட்டு கடவுளை எப்படியா இருக்கான். இந்த காயின் இவன் இஷ்டத்துக்கு செஞ்சால் கடவுள் நம்மளை ஏற்றுக்கறலைங்கிறதுக்காக அவனை போட்டு தள்ளுவோம்னு சொல்லி அவனை போட்டு தள்ளிட்டான். அப்போ காரணம் என்ன? இந்த கடவுளுடைய பிள்ளைங்கள்லாம் நமக்கு ஒத்துக்கிற முடியாது, அவங்க நமக்கு வேண்டாம், அவங்கள கொன்னா கூட தேவை என்று சொல்லி இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரலாற்றிலே நிறைந்து காணப்படுகிறது. இன்றைக்கும் அதுதான் நடைபெறுகிறது. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வருது. அது கூட நல்லா நம்ம விரும்புகிற அளவுக்கு வரலை, ஆனால் வருது. ஆனால் இந்த தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவன் அல்லாத ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, அது பார்க்க ரொம்ப தெளிவாய் வெளிப்படையாய் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, அந்த தேவனற்ற ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளை மேலே இவங்க மட்டும் பரலோகம் போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு கோபத்தில், ஆத்திரத்தில், எதையாவது ஒரு காரணத்தில் சண்டை போடுவாங்க. ஆனாலும் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அவங்க அன்பாக இருந்து, இவங்க இந்த நிலைமையில் போனால் நரகம் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிறதும், அவங்களுக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதும், கூடுமான அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டால் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வந்துடுவாங்களே அப்படிங்கிற அந்த தாகத்தோடு அவங்ககிட்ட பேசுகிறதும் இன்றைக்கும் நடக்கிறது. அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் வரும்போது ஒரு மனிதனுடைய இருதயத்தை எப்படி பாதிக்கிறது? ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம், ஏற்றுக்கிறாத ஒரு கூட்டமாக பிரியுது. இந்த சுவிசேஷம் மனுஷனை பிரிக்குது, கடவுளுடைய பிள்ளைன்னும் பிசாசு பிள்ளைன்னும் பிரிக்குது. அதனால் இதை கேட்குற நீங்கள், ஒருவேளை விசுவாசிகள் நிறையா கேட்பீங்க. நாம் விசுவாசிகள் கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கணும். கூடுமானா அந்த கூட்டத்திலேருந்து யாராவது ரட்சிக்கப்படக்கூடுமான்னு வந்தால் நல்லது. ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.